வாங்க கோதுமை மாவில் ஒரு சப்பாத்தி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சால்ட் உப்பு போட்டு தாங்க பண்ணிடணும். அப்போ தான் நல்லா இருக்குங்க. கல் உப்பு போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு பிணைஞ்சிக்கோங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் மாவு குழக்குலன்னு போயிடும். இந்த மாதிரி பிணைஞ்சிட்டே இருங்க ஒரு 5 நிமிஷம். பிணைஞ்சி இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படி மேலே தடவி விட்டு அப்படி போட்டு மூடி வச்சுருங்க. தட்டு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறணுங்க. நல்லா ஊறினா தான் நல்லா இருக்குங்க சப்பாத்தி. சாப்பிட்டு கிடைக்குங்க இந்த மாவு. இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதை எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி அமுத்தி பிணையணுங்க. அப்புறம் கல்லில் வச்சு அப்போ அமுத்தி ஒரு பிணைங்க. தேய்க்கிறதுக்கு மைதா மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிணைஞ்சிட்டே இருங்க. மாவு நல்லா இருக்குங்க. சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறதுங்க. இந்த மாதிரி மாவு எவ்வளோ தூரம் நல்லா பிணையிறமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சப்பாத்தி. சாப்பிட்டு கிடைக்குங்க. இந்த மாதிரி ஒரே அளவுக்காக உருண்டை உருட்டி வச்சுருங்க. அந்த மாவு தொட்டு 2 சைடும் தொட்டு நல்லா தேய்ங்க. நல்லா ரவுண்டாக தேய்ச்சிருங்க ஃபஸ்ட்டு. தேய்ச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெயை தொட்டு தேய்ங்க. அதே போல் இந்த சைடு இப்படி மடிங்க. மடித்து இதே மாதிரி எண்ணெய் தொடணும். தொட்டு முக்கோணம் ஆனதுக்கப்புறம் இந்த மைதா மாவை மறுபடியும் எடுத்து தேய்ங்க. மூளையிலலாம் நல்லா தேய்க்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வேகாதுங்க. பார்த்திங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு சப்பாத்தி. நீங்களும் இதே போல் வீட்டில் செய்து பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு தோசைக்கல்லில் இது மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. மறுபடியும் 2 நிமிஷம் ஆனோடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா மறுபடியும் திருப்பி போடுங்க. அப்படியே மறுபடியும் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம். நல்லா அந்த மூளையிலலாம் நல்லா வேகிற மாதிரி பண்ணணுங்க. இப்போ சப்பாத்தி நல்லா இருக்குங்க. நாங்கள் இது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா வச்சுருந்தேனுங்க இன்றைக்கி தொட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் என்ன குருமா வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாங்க. சிக்கன் குருமா, மட்டன் குருமா, குருமா ஐட்டம் தான் நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கெல்லாம். சப்பாத்தி, புரோட்டா இதுகளுக்கெல்லாம். பார்த்திங்களா இந்த மாதிரி சப்பாத்தி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சிலைஸாக வருது பாருங்கள். நம்ம மடித்து தேய்ச்சதுனால இந்த மாதிரி வருதுங்க. எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் மாவு. இப்படி பார்த்தா அப்படி அமுத்துனா நல்லா சாஃப்டாக இருக்கணும். மொறுன்னு இருக்கக்கூடாதுங்க. சட்டியிலே போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வேகட்டும் அப்புறம் பண்ணலான்னு செய்யக்கூடாதுங்க. திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தால் தான் சப்பாத்தி நல்லா சாப்பிட்டு கிடைக்குங்க. பார்த்திங்களா நான் வச்ச குருமாங்க இது.